முதலாவதாக தீர்க்க தரிசனம் என்பது என்ன? தீர்க்க தரிசனம் என்கிற வரம் ஆவியானவராலே நமக்கு அருளப்படுகிற ஒரு வரம். அது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், ஆவியானவர் அவனுக்கென்று சில வரங்களை அபிஷேகிக்கப்படும் பொழுது பிரித்தளிக்கிறார். அதிலே ஒரு வரம் தான் தீர்க்க தரிசனம் சொல்கிற வரம். அப்ப எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்கிற வரத்தை தேவ ஆவியானவர் கொடுக்கறது இல்லை. அவருக்கு எப்படி இஷ்டமோ அப்படி என்ன பண்ணுகிறார், ஒரு சிலரை தீர்க்க தரிசனங்களாக ஏற்படுத்தி வைக்கிறார். தீர்க்க தரிசனம் என்பது என்ன, எப்படி அவர்கள் உரைக்கிறார்கள்? 1 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனம் என்பது தேவனாலே கொடுக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஏவப்பட்டு பேசுகிற விஷயங்கள் தான் தீர்க்க தரிசனம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஏவும் பொழுதுதான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வார்த்தைகள் கிடைக்குமே ஒழிய நீங்க நினைத்த பொழுதெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியாது.